ஓகே 22 செப்டம்பர் ஸ்க்ராட்சில் இருந்து பார்க்க போகிறதுனால இந்த 4 பாயிண்ட் ஆஃப் வியூஸில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. இது நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ விஷயம். மார்க்கெட்னா என்ன, ரெகுலேட்டர்னா என்ன, மார்க்கெட் பிளேஸு, பிஎஸ்சி என்எஸ்சி மார்க்கெட் பிளேஸு, வேறு என்ன மார்க்கெட் பிளேஸஸ் இருக்குது, இந்த செக்டார்னா என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னு சொல்கிறாங்க, இண்டெக்ஸுக்கு இண்டிசஸ்ஸு என்ன வித்தியாசம், ஃபியூச்சர் ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன, அப்புறமாட்டிக்கு நல்ல ஒரு ட்ரேடிங் பெஸ்ட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டா, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ரிஸ்க் ரிவார்டு மேனேஜ்மெண்ட்னா என்ன, வெல்த் மேனேஜ்மெண்ட்னா என்ன, மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது, நம்ம ஒரு நல்ல ட்ரேடரா நல்ல இன்வெஸ்டரான நம்மளாமே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாவில் இருக்க மொத்த ஜனத்தொகையில் இப்போ தான் ஒரு 10% என்னமோ தான் வந்து உள்ளே வந்திருக்காங்க ட்ரேடிங்க்கும் ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும். ஓகேயா? ஸோ பேசிக்கலாக பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், மணி மேனேஜ்மெண்ட்டு. இதில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் எது அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ட்ரேடிங் சைக்காலஜி ரொம்ப முக்கியமான நம்மளுடைய ஸ்பெஷல் கிளாஸே அதுதான். அதுக்கப்புறம் ட்ரேடிங் செட்டப். ட்ரேடிங் செட்டப்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த ட்ரேடிங் செட்டப்பு மாறும். அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வந்து நாலேஜ் ஸ்கில்லை நீங்கள் இதில் டெவலப் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டராகவோ மாற முடியும். ஃப்ளூக்காக வந்து இதில் நம்ம வந்து உள்ளே இறங்க முடியாது. ஓகேங்களா? ஆமாம், இதில் ரொம்ப முக்கியம் வந்து எபிலிட்டி வரணும் அப்படின்னா நாலேஜ், ஃபஸ்ட்டு நாலேஜு அதை தான் நான் கொடுக்குறேன். ஸ்கில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். இது ஒரு பெரிய கடல். எடுத்த உடனே வந்து ஒரு 100 பக்கம் 200 பக்கம் கொண்ட ஒரு நீச்சல் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளே குதிக்க முடியாது. அதுக்கு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் வேணும். யாராவது ஒரு மென்டார் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச மட்டும் வந்து எப்படி நீச்சல் அடிக்கிறது அப்படிங்கிறத சும்மா ஒரு பாண்டு, ஒரு சின்ன ஒரு நீச்சல் குளத்தில் இருந்து எப்படி கடலில் நீச்சல் அடிக்கிறதுங்கிற வரைக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேயா? ஸோ இதுதான் நம்மளுடைய என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க, ஷேர்னு சொல்கிறாங்க. ஷேர்னால் என்ன அப்படிங்கிறத பேசிக்காக உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்ல? ஹலோ, நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் தான் பண்ணுறோம், ஞாபகம் வச்சுங்க. சலாபஸா தெரியும் சார். இப்போ என்னோட பார்வையில் இந்த ஷேரை வந்து என்னோட பார்வையில் நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து சில டேட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்காத விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு கேப்சர் ஆகும். அதை நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். ரைட்டுங்களா? ஸோ வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7500 கம்பெனிகள் வந்து இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. அவங்களுடைய பங்குகளை பொதுமக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ பங்கு அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா அந்த கம்பெனியில் நம்ம ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர். என்ன பார்ட்னர்னால் வந்து ஒரு பர்சன்டேஜ் லெவலில் பார்ட்னராக நம்மளை வச்சுக்குவாங்க. அவ்வளோதான் விஷயம். இப்போது பெஞ்ச் மார்க் அப்படின்னா என்ன? ஒரு 30 கம்பெனியை சேர்த்து அந்த 30 கம்பெனியோடைய சொத்து மதிப்பை கணக்கு பண்ணி நமக்கு ஒரு இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. அது சென்செக்ஸு, நிஃப்டி அப்படின்னு 2 ஐட்டம் இருக்குது நம்மள்கிட்ட. நிஃப்டியோட பெஞ்ச் மார்க்கையும் நம்ம பார்க்கலாம், இல்லை சென்செக்ஸோட பெஞ்ச் மார்க்கையும் பார்க்கலாம். அது மும்பையில் இருக்குது சென்செக்ஸ். அப்படி அவங்க மார்க்கெட் பிளேஸ் 2 மார்க்கெட் பிளேஸ் வச்சுருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் மாதிரி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு. அவங்க தான் வந்து மீடியேட்டர். கம்பெனிக்கும் நம்மளுக்கும் உள்ள மீடியேட்டர் அவங்க தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷேர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். இப்போது இதில் வந்து ஒருத்தர் வந்து பெட் பாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறார். நம்ம குரூப்பில் இருக்க ஒரு நண்பர். பேர் என்ன? ஹலோ, ரகுராஜன். வந்து இப்போ ரகுராஜன் வந்து அவர் வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர். இப்போ ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் தானே உங்கள் கம்பெனி இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்குவோம். இப்போ வந்து அவர் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சொத்து மதிப்பு வந்து ஒரு 500 கோடி ரூபா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். அவருக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு, நிறைய எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு புது பிளான்ட் தேவைப்படுது, மறுபடியும் எம்ப்ளாயிஸை ரெக்வரேட் பண்ணுற மாதிரி இருக்கு. அவருக்கு பிஸ்னஸ் வந்து பிரைட்டாக இருக்கு. ஆனால் வந்து அவருக்கு இப்போ தேவை கொஞ்சம் கேபிட்டல். ஏற்கனவே வந்து கேபிட்டல் வந்து அவர் வந்து ரைஸ் பண்ணி வச்சிருக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ ரிலேஷன்ஸ் மூலமாகவோ கொஞ்சம் முதலீடு போடுங்கப்பா, வார பிஸ்னஸில் வந்து நம்ம வார ப்ராஃபிட்டில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களாம் வந்து முக்கியமாக அவங்களுக்கு பேர் வந்து என்ன, ப்ரொமோட்டர்ஸ். அவங்களாம் வந்து முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகேயா? இன்னொரு 500 கோடி ரூபாய்க்கு வந்து நம்மளால வந்து பணத்தை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இன்னொரு பிளான்ட் போட்டு நம்ம வந்து பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு அவங்க மீட்டிங் போட்டு முடிவு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, 500 கோடி ரூபா தேவைப்படுது. சரி, இப்போ நம்ம ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருக்கோம். இப்போ வந்து இப்போது என்னென்னா, நம்ம பொதுமக்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கி நம்ம இந்த பணத்தை வந்து நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கு பேர் தான் கேபெக்ஸ், நம்ம வந்து கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது இங்கே தான் யார் வரா அப்படின்னா ஒரு ரெகுலேட்டர் வராங்க. உலகத்திலே மிகச்சிறந்த ரெகுலேட்டர் வந்து செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டர், போலீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் வந்து வந்து அலோவ் பண்ணணும். நீ பொதுமக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கினீங்கன்னா என்கிட்ட அப்ளை பண்ணு, நான் உனக்கு சொல்கிறேன் எவ்வளோ விலைக்கு வந்து எவ்வளவு வந்து நீ வந்து வெளியில் இருக்க பொதுமக்கள்கிட்ட பணம் வாங்கலாம். ஃபஸ்ட்டு உன் கம்பெனி என்ன ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா, அப்போ நீ ஒரு பப்ளிக் லிமிட்டடாக மாறு, ப்ரைவேட் லிமிட்டடாக. இப்போ ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக வச்சுருக்காருன்னு வச்சுங்க ஒரு பெட் பாட்டில். ஸோ அந்த க்ரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனிக்காரங்க அதில் கண்டிஷன் இருக்கும். அதில் ஒரு 2 ஷேர் ஹோல்டராக இருக்கலாம், அவங்க பார்ட்னர்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்கலாம், அம்மா அப்பா தங்கச்சி மச்சான் மாமான் இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஒரு ப்ரைவேட் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 எம்ப்ளாயி அவங்கள்ட்ட கூட இருக்கலாம். 200 பேர்கிட்டையுமே வந்து அவங்க வந்து பணம் வாங்கியிருக்கலாம். எப்போ அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் எங்கள் லாபத்தில் பங்கு இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி தாரோம் அப்படின்னு கூட வச்சுருக்கலாம். ஆனால் இவங்கெல்லாம் வந்து செபிலேயோ மார்க்கெட் பிளேஸ்லையோ லிஸ்ட் ஆகிருக்க மாட்டாங்க. வேற பொதுமக்கள் வந்து இந்த கம்பெனியோட பங்கை வாங்கியோ விற்கவோ வர்த்தகமோ பண்ண முடியாது. அந்த ஃபேமிலிக்குள்ள அந்த எம்ப்ளாயிஸ்க்குள்ள மட்டும்தான் அவங்க வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்க முடியும். ஷேர் ஹோல்டருக்கும் ஸ்டேக் ஹோல்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ப்ராஃபிட்ல பங்கு கொடுத்தா அவங்கெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர், அவங்கெல்லாம் வந்து மெயின் ப்ரொமோட்டர்ஸ். அதே சமயம் இப்போ எம்ப்ளாயிஸ் கிட்ட எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க, பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் டிவிடெண்ட். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரைவேட் லிமிட்டட்ல இருந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறணும்னா இதுதான் கண்டிஷன். ஸோ எக்ஸ்சேஞ்சுங்கிறது 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, பிஎஸ்சி என்எஸ்சின்னு 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அவங்கள்ட்ட லிஸ்ட் பண்ணி நம்ம கம்பெனி பேரை கொடுத்து பொதுமக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நம்ம வந்து ஓகே சொல்கிறோம். செபி வந்து ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னா அது லிஸ்ட் ஆகும். ஆனால் லிஸ்ட் ஆகிறதுக்கு பப்ளிக் லிமிட்டடாக மாறணும். ஸோ பப்ளிக் லிமிட்டடாக மாறணும்னா மினிமம் ஒரு 7 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும். பிஎஸ்சி என்எஸ்சியில் வந்து ப்ராப்பராக வந்து செபி வந்து அப்ரூவல் கொடுத்து அந்த 2 மார்க்கெட் பிளேஸில் உங்களுடைய பங்குகளுடைய வர்த்தகம் நடக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து கேபிட்டலை எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக பண்ண முடியும். வாங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், ரெக்கார்டிங் இருக்குது, கவலைப்படாதீங்க. கேமராவை ஆஃப் பண்ணிக்கிங்க, குறித்து வச்சுக்கோங்க. மெயினாக வந்து டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். வாங்க. வணக்கம் பிரியா மேடம். ஓகே. ஸோ இப்போ தான் பேசிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், டோன்ட் வரி. ஸோ வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நம்மளுடைய கம்பெனியோட பிஸ்னஸை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டாடப்பட்ட ஒரு சின்ன டெர்மினாலஜி, ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் தான் வந்து ஷேர். ஸோ ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுக்குள்ளே தான் வந்து குடுக்கல் வாங்கல் பண்ணிக்க முடியும். பொதுமக்கள்கிட்ட இருந்து இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்க யார் வேணாலும் நம்மள்கிட்ட வந்து பணம் கொடுத்து உங்கள் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம மார்க்கெட் பிளேஸில் நம்ம பேரை என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஸோ பப்ளிக் லிமிட்டடாக மாறின பின்னாடி நமக்கு வந்து மார்க்கெட் பிளேஸில் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது சிம்பிளாக புரிஞ்சுக்குவோம் நம்ம ஒரு மேட்ரு. இப்போ வந்து ஒரு பெட் பாட்டில் கம்பெனி வச்சுருக்காரு. இப்போ ஏற்கனவே ஒரு 500 கோடி ரூபா ஒரு நெட்டு ஒருத்து, இன்னொரு 500 கோடி ரூபா தேவைப்படுது. அப்போ வந்து கரெக்ட் வந்து பப்ளிக்ல இருந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் செபிட்ட அப்ளை பண்ணணும். இவங்களுடைய நெட் ஒர்த்து, இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டு, கடந்த 5 வருஷமா என்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம், நாங்கள் ஒர்த்தான ஆள் தானா, நம்பிக்கையான ஆள் தானா அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும்.
ஸோ இந்த என்டர்பிரைசஸை அவங்க பப்ளிக் லிமிடெடாக மாற்றும் போது செபி வந்து அப்ளை பண்ணுறாங்க. ரைட்டுப்பா 500 கோடி தானே வச்சுக்க, 10 ரூபா 10 ரூபா, அதுக்கு பேர் தான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்கிறது, முகமதிப்பு. 10 ரூபா ஒரு ஆள்கிட்ட இருந்து நீங்கள் 10 ரூபா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்ரூவல் கொடுக்குறாங்க. அப்போ 500 கோடியை 10 ரூபாய் டிவைட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ஷேர், 50 கோடி டாக்குமெண்ட்ஸ் இவங்க ரெடி பண்ணி பப்ளிக்கிட்ட கொடுக்கணும். என்ன ஒரே கண்டிஷன் அப்படின்னு சொன்னா, வார பங்கு பணத்துல வார ப்ராஃபிட்ல வந்து டைரக்டா அவங்க வந்து ப்ராஃபிட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி பணம் கொடுக்குறவங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் பேசிக்கா வந்து ஒரு பொதுமக்கள் ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுதான் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆள் வந்து வெறும் 10 ரூபா கொடுத்து மட்டும் வாங்க முடியாது. அப்ப சரி சொல்லுவோம், நெட் ஒர்த்துக்கு ஒரு ஆள் ஒரு 500 குவான்டிட்டி, 10 ரூபாய்க்கு 500 குவான்டிட்டி வாங்கணும், ஒரு 5000 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க ஒரு என்ன சீனுக்குள்ள போகுது அப்படின்னா, இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ள போகும். அப்போ வந்து செபி என்ன பண்ணிடுது அப்படின்னா, வாங்கி என்எஸ்சிக்கு பிஎஸ்சிக்கு 2 மார்க்கெட் பிளேஸ் இல்லையா, இந்த மாதிரி இந்த கம்பெனி உள்ள வராங்கப்பா, லிஸ்ட் ஆகுறாங்க, பொதுமக்கள்கிட்ட இருந்து அவங்க பணம் வாங்கிக்கலாம். ஒரு நபர் வந்து 5000 ரூபா ஒரு லாட், அதுக்கு பேர் லாட், 500 குவான்டிட்டியை வந்து அவங்க பிக்ஸ் பண்றாங்க. வாங்க சாந்தி, இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம், அப்படியே கவனிச்சுட்டு வாங்க, கடைசி டவுட் இருந்தா கேட்டுக்கலாம், ரெக்கார்டிங் இருக்கு, ஸோ வந்து பார்த்துக்கலாம். மைக்கு வந்து டவுட்னா லாஸ்டா கேளுங்க. ஸோ வந்து இப்போ 500 குவான்டிட்டி 10 ரூபா, 5000 ரூபா எப்படி அப்ளை பண்றது? எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லயும் ஏஎஸ்பிஏ அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும், அதை ஓபன் பண்ணனா அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, உங்க கம்பெனி இந்த பெட்பாட்டரோட கம்பெனியா டிஸ்பிளே வரும், அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து 500 குவான்டிட்டி, அதாவது ஒரு லாட், அதுக்கு பேர் அந்த லாட் சைஸ் மாத்திடுறாங்க. நம்ம வந்து 10 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்க முடியாது. இனிஷியலா வாங்கும்போது இனிஷியலா பப்ளிக்கு ஆஃபர் பண்றாங்க, அதுக்கு பேர் தான் ஐபிஓ. அப்போ வந்து நான் வந்து 500 குவான்டிட்டி 3 லாட்டு போடலாம், 4 லாட்டு போடலாம், என்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த கம்பெனியோட பங்கு வந்து எனக்கு வந்து அலாட்மெண்ட் ஆயிரும். இல்ல டிமேட் அக்கௌண்ட் மூலமாவே ஒரு யூபிஐ மூலமாவே 1 லாட்டுக்கோ 2 லாட்டுக்கோ நான் பணத்தை போட்டேன் அப்படின்னா அலாட்மெண்ட் ஆகி எனக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்துடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். இதுதான் பிரைமரி மார்க்கெட். அப்ப முத பிரைமரி மார்க்கெட்ல நமக்கு ஒரு நல்ல கம்பெனியில ஒரு நல்ல பங்கு வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது பெஸ்ட். அதுக்கப்புறமாட்டிக்கு அடுத்தடுத்து பார்ப்போம். பட் என்ன செபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10 ரூபா வந்து உனக்கு ஃபேஸ் வேல்யூ முகமதிப்பு 10 ரூபா, ஆனா நான் வந்து உன் கம்பெனி ஸ்டாக்க 50 ரூபாய்க்கு நான் வந்து மார்க்கெட்ல நான் வந்து லிஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலா எவ்வளவு அலாட்மெண்ட் ஆகுதோ, எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்களோ, அந்த 50 ரூபாயை கணக்கு பண்ணி எவ்வளவு பேர்கிட்ட இருந்து வந்திருக்கோ, கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ஷேர். அப்ப வந்து 5000 வந்து இந்த 50 கோடியை டிவைட் பண்ணி அவ்வளோ பேர்கிட்ட இருந்து, இங்க நபர் முக்கியம் இல்லை, ஷேர் அப்படிங்கிற அந்த அந்த டெர்மினலை தான் நம்ம வந்து பிடிச்சிக்கணும். மொத்தம் இவருக்கு வந்து ஒரு 500 கோடி ரூபா எப்படி வரும் அப்படின்னா, சந்தையில என்எஸ்சிலயோ பிஎஸ்சிலயோ அவங்க லிஸ்ட் பண்ணும் போதே 50 ரூபாய்க்கு அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 50 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணுவோம். அப்போ 10 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்காதா சார்? கிடைக்காது. ஏற்கனவே ஒரு நம்ம வந்து கம்பெனிக்கு உள்ள இருக்கும் போதே நம்ம வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னா ஓகே, அது 10 ரூபாய்க்கு நமக்கு கிடைச்சிருக்கோம். ஆனா நம்ம வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ்ல நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 10 ரூபா முகமதிப்பு கொண்ட இந்த ஸ்டாக் வந்து 50 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகும். அதுக்கு அந்த 50 ரூபாய் பேஸ் பண்ணி தான் நம்ம 500 குவான்டிட்டி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 10 ரூபாங்கிறது ஃபேஸ் வேல்யூ ஸ்டாண்டர்டு. ஆனா என்எஸ்சியில் அவங்க லிஸ்ட் பண்ணும்போது 50 ரூபா. அப்ப 50 × 500 குவான்டிட்டிக்கு உங்க பணத்தை வந்து நீங்க கட்டணும். கட்டி உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிரும். லிஸ்ட் ஆகும் போதே உங்களுக்கு 50 ரூபாய்க்கு சந்தைக்கு வந்துடும். சரியா? இதுக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்.
எங்கே வரும்? ஈக்விட்டிஸ் ஸ்டாக் எல்லாம் வந்து லிஸ்ட் ஆன பின்னாடி நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்னா ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிடுவோம். அது வரைக்கும் அந்த ஸ்டாக். ஈக்விட்டி அப்படின்னா ஒரு பொதுவான பேர். ஸ்டாக்னு சொன்னோம்னா எந்த கம்பெனியோட ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறது. அந்த வார்த்தையை வந்து ஈக்விட்டி அப்படின்னு. அப்போ ஈக்விட்டி மார்க்கெட் யார் யார் பண்ணுறா? என்எஸ்சியும் பிஎஸ்சியும் ஈக்விட்டியில் மார்க்கெட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி அவங்க வச்சு நடத்துகிறாங்க. இதே மாதிரி மிச்ச பொருட்கள் விற்கிற, அதாவது வந்து கமோடிட்டி கோல்டு சில்வரு இதெல்லாத்தையும் நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த மார்க்கெட் பிளேஸு எம்சிஎக்ஸ். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செபிங்கிறவங்க ஒரு ரெகுலேட் பண்ணி 2 சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நம்மளுடைய நமக்கு தேவையான பணத்தை பொதுமக்கள்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு பப்ளிக் ஆஃபரிங் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஐபிஓ. ஸோ பிரைமரி மார்க்கெட்னா இதுதான். அப்போ செகண்டரி மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, எப்ப சந்தைப்படுத்துறதாய் உங்களுடைய இந்த 10 ரூபா முழு மதிப்பு கொண்ட ஒரு பங்கு 50 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆயிருச்சு. இப்போ 50 ரூபாய்க்கு உங்களுக்கு எல்லாம் அலாட் ஆயிரும். அன்னைக்கே அது 60 ரூபாய்க்கு போகலாம், 70 ரூபாய்க்கு போகலாம், ஏன் 500 ரூபாய்க்கு கூட போகலாம். அப்ப இது எங்க நடக்குது? 50 ரூபா கொண்ட இந்த கம்பெனியோட பங்கு 500 ரூபாய்க்கும் போகுது, 5000 ரூபாய்க்கும் போகுது அப்படின்னா பொதுமக்கள், ஏன்னா இது ஒரு ஓப்பன் மார்க்கெட் பிளேஸ். என்எஸ்சி பிஎஸ்சி நம்ம என்எஸ்சியை பேஸ் பண்ணியே பேசுவோம். இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, இந்த பங்கோட விலை இன்னும் அதிகமாகும், நமக்கு நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க, நம்ப தகுந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட் அண்ட் சப்ளை உள்ளுக்குள்ள வரும். அதுதான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும். அப்போ வந்து 50 ரூபாய்க்கு வந்த உடனே நான் டக்குன்னு போய் என்ன பண்ணுவேன், நான் அப்ளை பண்ணுவேன். ஒரு 50 ரூபாயோ 55 ரூபாயோ வந்து உள்ளுக்குள்ள வந்து கொடுக்கறதுக்கு. நிறைய பேருக்கு வந்து 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த 50 ரூபா வாங்கணுமோ விற்கலாம். அப்போ நான் 60 ரூபாய்க்கு வாங்குவேன், இன்னொருத்தவங்க 70 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஸோ இந்த குடுக்கல் வாங்கல்ல ஒரு ப்ரைஸ் வந்து மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆகி போறதுக்கு மெயின் காரணம் யார் அப்படின்னா நம்ம தான். நம்ம ரீட்டைலர்ஸ். உள்ளுக்குள்ள இது கம்பெனிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ப்ரொமோட்டர்ஸ், நம்ம எல்லாம் ரீட்டைலர்ஸ். இதே இது வெளிநாட்டுல இருந்து வாங்குறாங்க, இல்ல ஒரு பெரிய பேங்க்கு, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்காரன் இந்த கம்பெனியை பார்த்து இந்த கம்பெனி பின்னாடி நல்ல குரோத் ஆகி போயிடும், இன்னைக்கு 500 கோடியில் இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்த்து நாளைக்கு 5000 கோடிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க கூட வாங்கலாம். அவங்களெல்லாம் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபாரின்ல இருந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் சொல்லுவோம். நம்ம எல்லாம் கிளைண்ட். ப்ரொப்ரைட்டரிஸ் அப்படின்னு சில ஒரு குரூப் இருப்பாங்க. இப்போ புரோக்கர்ஸே வாங்குவாங்க, ஒரு சில பேங்க், ஒரு சில HNI கிளைண்ட்ஸ் வாங்குவாங்க. இப்போ ஒரு ஜூஜுன்வாலா மாதிரி, மல்லையா மாதிரி, இந்த மாதிரி பெரிய ஆளுகளுமே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுமே வந்து இந்த பங்கு வந்து செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்த பின்னாடி கூட வாங்குவாங்க. ஸோ ஒரு ஷேர் அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காண்டி வாங்குற ஒரு விஷயம். இதுல என்ன அப்படின்னா டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஸ்டாக் குரோத் ஆகும்போது நம்ம எவ்வளவு வருஷத்துக்கு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் மாறும். அப்போ செகண்டரி மார்க்கெட்ல நம்மளுடைய எல்லா வேலையும், பிரைமரி மார்க்கெட்ல ஐபிஓ அப்ளை பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டு வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு நியூ ஃபண்ட் ஆஃபர், NFO அப்படின்னு சொல்றது. ஸோ 2 மார்க்கெட்டோட டைப் வந்து பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு இதுல பிரிச்சுக்கலாம். அப்புறம் இந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே கேஷ் மார்க்கெட், மணி மார்க்கெட் அப்படின்னு 2ஆ பிரிச்சிடுறாங்க. ஸோ இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி என்ன ப்ராசஸ் நடக்குது. பெரும்பாலான நபர்களுக்கு ஷேர் மார்க்கெட்னாலே வந்து ஒரு ஸ்கேமு, அது வந்து மக்களை ஏமாத்துறது, அது ஒரு சூதாட்ட களம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது உண்மை இல்லை. F&O பத்தி வரும்போது நான் உங்களுக்கு மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி தான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ல பல டைப் இருக்கு, நம்ம எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு. இப்போ கேஷ் மார்க்கெட் அப்படின்னு சொன்னா ஈக்விட்டிஸ் எல்லாமே கேஷ் மார்க்கெட்டுக்குள்ள தான் வரும். இப்போ நம்ம நண்பர் வந்து பெட் பாட்டில் போட்டு ஏற்கனவே 500 கோடி சொத்து மதிப்பு கொண்ட கம்பெனி, இன்னொரு 500 கோடி அவர் கைக்கு வந்துருச்சு, புதுசாக பிளான்ட் போட்டு அவர் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி போயிட்டு இருப்பாரு. அவருடைய லாபம் அதிகம் வரைக்கும்
சம்படி கம்ஸ். வாங்க, வணக்கம் ராஜு, வாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் இனிஷியலாக போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மேட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து ரெக்கார்டிங்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஷேர்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா மக்களே? நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். ஷேர்னா புரிஞ்சிருச்சா? டக்குன்னு ஒரு ஐக்கான போடுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்பவே கேளுங்க, கிளாரிஃபை பண்ணிடுறேன். நவநீத், ரஜுராகன், மைக்க மியூட் பண்ணிக்கோங்க. டவுட்னா ஆன் பண்ணி கேளுங்க. ஓகே, ஷேர்னா என்ன நடக்குது, எப்படி வந்து வந்து மார்க்கெட் பிளேஸுக்கு வருது, அதுக்கு பேர் என்ன, பிரைமரி மார்க்கெட்ல எப்படி அது வந்து வருது, அதுக்கப்புறம் அது செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ள சந்தைக்குள்ள வந்துடுது. இது வரைக்கும் இவ்வளோலாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுல கேஷ் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு, மணி மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. கேஷ் மார்க்கெட்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல இப்போ கம்பெனி வந்து இவரோட யாரு, அவர் பேர் டப்புன்னு மறந்து போச்சு, ரகுராஜனோட கம்பெனி வந்து இப்போ வந்து ஒரு 500 கோர்ஸ்க்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து அவரு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாரு. ஓகே, 500 கோர்ஸ், ஏற்கனவே ஒரு 500 கோர்ஸ். அப்ப அவரோட இப்போதைக்குள்ள சொத்து. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆகுதுன்னா மிச்ச மக்களுக்கு பிரேக் ஆகுதா? மேடம் நீங்க டக்குன்னு வெளியில போயிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியர் ஆகும். நான் ஒரு செகண்ட் வெயிட் பண்றேன். வெளியில எக்ஸிட் ஆயிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளியர் ஆயிரும். வாய்ஸ் கிளியர் ஆயிடுச்சா? என்னோட நெட்வொர்க் 5G தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வந்துட்டாங்களா? ஓகே சார். ஓகே, தெரியல. ஸோ இதை வந்து இப்போ ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி பேருக்காண்டி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். மொத்த ஸ்டாக்ஸ் ஒரு 3500 கம்பெனி இன்னைக்கு என்எஸ்சியில் வந்து ட்ரேடு நடந்துகிட்டு இருக்கு, வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. வர்த்தகம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வர்த்தகம்னா இன்னைக்கே வாங்கி இன்னைக்கு விற்கிறவங்க இருக்காங்க, இன்னைக்கு வாங்கி ஒரு வாரம் கழிச்சு விற்கிறவங்க, இன்னைக்கு வாங்கி 15 வருஷம் கழிச்சு விற்கிறவங்க இருக்காங்க. அப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா வர்த்தகத்தை 2ஆ பிரிக்கலாம். சாதாரணமா ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். இது எதில் நடக்குது, எதில் ஈக்விட்டியில நடக்குதுன்னா அதுக்கு பேர் கேஷ் மார்க்கெட். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 வருஷத்துல பண்ணலாம், அது ஷார்ட் டேர்மு. ஒரு 10 to 15 வருஷம் நம்ம வந்து அதை வச்சிருக்கோம், வாங்கி அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு வாரத்தில் வாங்கி விற்பேன் அப்படின்னு சொன்னா அது வந்து ஸ்விங் இன்வெஸ்ட்மெண்ட், இல்லைன்னா ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்பேன் அப்படின்னு சொன்னா அது இன்ட்ரா ட்ரேட். முக்கியமா ட்ரேடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது முழுக்க உங்களுடைய ஃபியூச்சர் வெல்த்தை கரெக்டா செக்யூர் பண்றதுக்காண்டி பண்ணக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது. ட்ரேடிங்கிறது அது ஒரு பேசிவ் ரெவன்யூ, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பேசிவ் ரெவன்யூவை ரெகுலர் ரெவன்யூவா மாற்ற முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா நல்லா லேக் ஆஃப் நாலேஜ் இதுல எதுவுமே இல்லை. எனக்கு A to Z தெரியும், எனக்கு வந்து மார்க்கெட்ல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை, எனக்கு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் தெரியும், எனக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது தெரியும், எந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூஸ் பார்க்கணும். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், நம்மளுடைய மொத்த இதுவுமே வந்து மார்க்கெட்டை இந்த பார்வையில தான் நம்ம பார்க்கணும். அப்போ இது 4ல நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம், நமக்கு எந்த டியூட்டியும் இல்லை, எந்த கடனும் இல்லை, நான் வச்சுக்கணும், எந்த இஎம்ஐ பிரச்சனை இல்லை, எந்த விதமான டென்ஷனுமே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்க ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரா மாற முடியும். அப்பதான் அதை வந்து ஒரு ரெகுலர் ரெவன்யூவா கொண்டுட்டு வர முடியுமே ஒழிய அது வரைக்கும் ட்ரேடிங்கிறது ஒரு பேசிவ் ரெவன்யூவா தான் நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா, ஏன்னா ட்ரேடிங்ல ஹைலி ரிஸ்க் ஹைலி ரிவார்டுன்னு அதுல நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். First we have to complete what is investment, how to approach companies, how to find the best companies. அதுதான் இப்போ நம்மளுடைய டார்கெட். ஸோ கேஷ் மார்க்கெட்னா ஈக்விட்டிஸ் பூராதே வர்த்தகம் நடக்கிற இடம், இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிற இடத்துக்கு பேர் கேஷ் மார்க்கெட். மணி மார்க்கெட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இங்க தான் மியூச்சுவல் ஃபண்டு வராங்க. அவங்களும் என்ன பண்றாங்க, எல்லா கம்பெனிலையும் பங்குகளை வாங்கி வச்சுட்டு நம்மள்ட்ட ஒரு சார்ஜ் வாங்கிட்டு அந்த மொத்த பங்குகளோட விலையெல்லாம் அதிகமான பின்னாடி மொத்தமா வாங்கினவங்க எல்லாரோட
அமௌண்டையும் பூல் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ப்ராசஸ்ல சேர்த்து வச்சுட்டு மொத்தமா டிவைட் பண்ணுவாங்க. மொத்த ப்ராஃபிட்டை மட்டும் டிவைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு செலவு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு லாக்கின் பீரியட் வச்சிருப்பாங்க. 5 வருஷத்துல நீங்க வந்து மெச்சூர் ஆனோன்னு எடுத்துக்கோங்க, 3 வருஷத்துல எடுத்துக்கோங்க, இல்ல ஓப்பன் எண்டட் ஃபண்டு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது 2 இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல. மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு நாள் வந்து தனி செஷன் ஒன்று இருக்கு, நான் அதை சொல்றேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அவங்களும் ஈக்விட்டிஸை வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து இது கொடுக்க மாட்டாங்க, டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் நமக்கு நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட் அசெட் வேல்யூ ஒரு 100 ரூபா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, அதை நீங்கள் வந்து மாதம் மாதம் வாங்கினாலும் சரி, ஏதோ ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி பண்ணுறது மணி மார்க்கெட்டுக்குள்ளே வரும். டெப்ட்னா என்ன அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் கடன் கொடுக்குறது ட்ரஸ்ட் ஃபண்டு, இல்லை ஒரு பெரிய பேங்குக்கு நம்ம ஒரு டெப்ட் ஃபண்டு, நம்ம வந்து டெப்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா வந்து நமக்கு ஒரு 6%, பேங்க் எஃப்டி எல்லாம் வந்து 5% கொடுக்குறான். எல்லாம் டிடிஎஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது, 4.5% தான் உண்மையிலே கிடைக்கும். ஸோ பேங்க் எஃப்டியில் போடுறது வந்து சும்மா வந்து லிக்யூட் கேஷ், அவசர ஆத்திரத்துக்கு நம்ம எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் வராது. ஆனால் டெப்டில் வந்து சாலிடாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. விலை ஏற்றம் இறக்கம் இங்கே வந்து பெருசாக இருக்காது. இப்போ நான் சொன்னேன், இப்போ ரகுவோட கம்பெனி வந்து 50 ரூபாய்க்கு வந்து ஒரு செகண்டரி மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆயிருச்சு. ஒரே வாரத்தில் கூட 500 ரூபாய்க்கு போகும். ஆனால் டெப்ட் ஃபண்டு அப்படி போகாது. அதிகபட்சம் உள்ள சேர்ற மெம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1000 ரூபா டெப்ட் ஃபண்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 1001 ரூபாய்க்கு போகும், இல்லை 1000 ரூபாயிலே நிற்கும், இல்லை 999 ரூபா 50 பைசால இருக்கும். அதெல்லாத்தையும் வந்து லிக்விட் ஃபண்ட் ஆர் டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லணும். இது எல்லாமே மணி மார்க்கெட்டுக்குள்ள இருக்கும். இந்த கேஷ் மார்க்கெட்டையும் நம்ம என்ன செய்யல வர்த்தகம் பண்ணலாம், மணி மார்க்கெட்டையும் நம்ம வந்து என்எஸ்சியில் நம்ம மார்க்கெட் பிளேஸ்ல வர்த்தகம் பண்ணலாம். இந்த ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்டை நம்மளுடைய புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ள ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல வசதிகள் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா அடிஷனல் ஆப்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா நம்ம டைரக்டா ஒரு மியூச்சுவல் ஃபண்டோடைய டைரக்டா கஸ்டடியன் டைரக்டா அந்த கம்பெனி இல்லை பேங்க்ல கூட நம்ம அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ கேஷ் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், மணி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர்ல நம்ம எப்படி வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்றது அப்படிங்கிறது அதில் வரும். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஈக்விட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னாலே இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா அது ஒரு ஊக வணிகம், கெஸ் பண்றது. நீங்க வந்து ஸ்டாக்கை வாங்க போறது இல்ல, உங்களுக்கு ஸ்டாக் வந்து டாக்குமெண்ட் கான்ட்ராக்ட் நோட் அனுப்பிச்சு நீங்க வந்து ஒரு 1000 ஸ்டாக்குக்கு நீங்க ஓனர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்க வாங்கினா டெரிவேட்டிவ்ஸ்ல வாங்கினா உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸ்டாக்கை வாங்காமலே அதோட விலை ஏறும் இறங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்ஜிங் பர்பஸுக்காண்டி இல்ல ஒரு ஊக வணிகம், ஒரு பெட்டு கட்டி ஏதாவது ஒரு பேசிவ் ரெவன்யூ பாக்குறதுக்காண்டி கொண்டாடப்பட்ட ஒரு டூல் தான் டெரிவேட்டிவ்ஸ், ஊக வணிகம். இதுக்குள்ளதான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷன் செயின் அதெல்லாம் வரும். ஸோ இந்த டெரிவேட்டிவ்ஸ்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெரிவேட்டிவ்ஸ் பாடத்தில் நம்ம வந்து இன் டீட்டெயிலா பார்ப்போம். சயின்டிபிக்கலா எப்படி வந்து குவான்டிடேட்டிவ் பேஸ்ல எப்படி ஒரு டெரிவேட்டிவ்ஸை நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து கமோடிட்டி எல்லாமே ஃபியூச்சர்ஸ் தான். இது எல்லாமே வந்து இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து பிசிக்கல் டெலிவரியும் எடுக்கலாம், இல்லைன்னா ஊக வணிகமும் பண்ணலாம். ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட டேட் வச்சிருப்பாங்க. டெரிவேட்டிவ்ஸுக்கும் சரி கமோடிட்டிக்கும் சரி. ஈக்விட்டிக்கு அன்லிமிட்டெட், நீங்க இன்னைக்கு வாங்கிட்டு 15 வருஷம் கூட கழிச்சு கூட நீங்க வித்துக்கலாம். ஆனா டெரிவேட்டிவ்ஸ் அப்படி இல்லை. ஊக வணிகத்துல இப்போதைக்கு இந்திய மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்கை ஊக வணிகம் பண்றீங்க அப்படின்னா முதல் 30 நாள் இல்ல 60 நாள் இல்ல 90 நாள். அப்ப எக்ஸ்பைரி டேட்னு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி 3 எக்ஸ்பைரி டேட்ல நம்ம வந்து அதை வாங்கி வச்சுக்கலாம். கான்ட்ராக்ட் நோட்டை தான் வாங்குறீங்களே ஒழிய அந்த ஸ்டாக்கை உங்களால வாங்க முடியாது. கண்டிப்பா 30 நாள்ல நீங்க வாங்கியிருந்தா வித்திருந்தா வாங்கியிருக்கணும். அதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய மேட்டர் ஒன்று இருக்கு. அது வந்து டெரிவேட்டிவ்ஸ் படத்துல உங்களுக்கு நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்குங்க, இந்த டெர்மினாலஜிஸை தெரிஞ்சுங்க. கமோடிட்டியில க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர், காப்பர், நிக்கல், நேச்சுரல் கேஸ் இதெல்லாமே
கமோடிட்டியில் வருது. எதுக்கு கமோடிட்டி கொண்டாந்தாங்க அப்படின்னா, பெரிய ஆளுங்க எல்லாமே இப்போ குரூட் ஆயில் ரீஃபைனரி பண்றவங்க எல்லாருமே கமோடிட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ கோல்டு, சில்வர், காப்பர் எல்லாமே அப்படிதான். இதில் கோல்டு, சில்வர் வந்து டெலிவரி எடுக்கலாம் அப்படின்னா டெலிவரி எடுக்கலாம். அதுக்கான மார்ஜின், அதுக்கான பணத்தை ஃபுல்லாக கட்டும் பட்சத்தில் நம்ம வந்து கமோடிட்டியை கூட நம்ம டெலிவரி எடுக்கலாம். ஆனால் இந்த கமோடிட்டியில் இருக்கிற கோல்டு, சில்வர் எல்லாத்தையுமே டிஜிட்டலாக வந்ததுனால நம்ம வந்து ஒரு ஈக்விட்டி மாதிரியே வாங்கலாம். என்எஸ்சியில் வாங்கலாம், நம்மளுடைய புரோக்கர் விண்டோவில் வாங்கலாம். அதை எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரேடட் ஃபண்டு, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிகளை கொண்டாந்துடுறாங்க. அது ஈக்விட்டி அப்படின்னு சொல்றது இல்லை. இப்போ கோல்டை வந்து கோல்டு ஈக்விட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. கோல்டுங்கிறது வந்து அது ஒரு நேஷனல் அசட்டு, ஒரு கரன்சிக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு கமோடிட்டி. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிஜிட்டலாக கோல்டு வாங்கலாம். இப்போ சோவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னா உங்களுக்கு கையில் தங்கத்தை கொடுக்கறது இல்லை, டிஜிட்டல் பேப்பர் தான் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போதைக்கு வாங்கிட்டு தங்கம் விலை ஏறினோன்னா அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே அந்த சோவரின் கோல்டு பாண்டை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வந்து பெனிஃபிட் பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ டிஜிட்டல் பண்ணி அதை வந்து நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படிங்கிற பேருக்குள்ள வரும். எதுக்குள்ள வரும்? ஈக்விட்டி செக்மெண்ட்டுக்குள்ள தான் வரும், கேஷ் மார்க்கெட்டுக்குள்ள தான் வரும். ஸோ அதுக்கு அடுத்து கரன்சி டெரிவேட்டிவ்ஸை இப்போல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து ஃபாரெக்ஸு, கிரிப்டோ இது எதுவுமே வந்து நம்மளால வந்து ப்ராப்பராக வந்து மானிட்டர் பண்ண முடியாது. அது உள்ளுக்குள்ளே வந்து நான் கிரிப்டோ வாங்குறேன், ஆர்பிஐயில் இது வரைக்கும் எந்த அப்ரூவலும் கொடுக்கல. ஒரு பேங்க் மூலமாக நீங்கள் ஃபாரெக்ஸ் பண்ணலாமே ஒழிய ஒரு புரோக்கர் மூலமா நம்ம வந்து இப்போ ஒரு என்எஸ்சி மார்க்கெட் பிளேஸ்ல யூஎஸ்டி ஐஎன்ஆர், யூரோ ஐஎன்ஆரும் பேஸ் கரன்சிஸை பேஸ் பண்ணி வர்த்தகம் நடக்குது. இது நம்ம பண்ணலாம். இதுக்குள்ள நிறைய ரெகுலேஷன்ஸ் இப்போ கொண்டாந்துருக்காங்க. எல்லாரும் இப்போ சிடிஎஸ் பண்ண முடியறது இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப பேசிக்கலா சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ என்எஸ்சி அப்படிங்கிற ஒரு வெப்சைட், அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குற வெப்சைட். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 ஸ்டாக்ஸை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரகு சாரோட கம்பெனி வந்து இப்போ இருக்கிறது வந்து அவருடைய 500 கோடி ரூபாய்க்கு உள்ள பங்குகள் வெளியில வர்த்தகமாகிக்கிட்டு இருக்கு. ஆனா எவ்வளவு வர்த்தகமாகிக்கிட்டு இருக்கு? 50 ரூபாய்க்கு வர்த்தகமாகிக்கிட்டு இருக்கு. ஒரு பங்கோட விலை 50 இன்ட்டு ஒரு 50 கோடி ஷேர் வெளியில வர்த்தகமாகிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப 50 கோடி இன்ட்டு 50 ரூபா அதை பெருக்கணும்னா நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கு பேரு ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அவருடைய பில்டிங்கு, சொத்து, இடம் இது எல்லாமே வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அவருடைய நெட் ஒர்த். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல 2 இருக்கு. ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா ஒரு கம்பெனி எவ்வளவு பங்கு வெளியில விட்டுருக்காங்க, அதோட தற்போதைய விலை என்ன, அதை வந்து அவங்க பெருக்கி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வரும்போது அவன் பிரிக்கிறான். என்எஸ்சியில் வந்து என்ன பண்ணுறான், பிரிக்கிறான். ரைட், இது எல்லாமே வந்து ஒரு 20,000 கோடிக்கு மேலே வந்து இவங்களுடைய பங்குகள் வெளியில் இருக்கு. 20,000 கோடிக்கு மேலே இருந்தால் அதுக்கு பேர் லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு 5,000 கோடியிலிருந்து ஒரு 20,000 கோடிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மிட் கேப் அப்படின்னு சொல்கிறான். 5,000 கோடிக்கு உள்ளே இருக்கு, 500 கோடிக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாத்தையும் ஒரு ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லிடுறான். 500 கோடிக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் மைக்ரோ கேப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸா பிரிக்கிறான். இந்த மாதிரி கேட்டகரி வைஸா பிரிக்கிறான் அப்படின்னா இதைத்தான் பிராட் பேஸ்டு இண்டிசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரேக் எடுத்து அந்த ரேக்ல இந்த கம்பெனி பங்குகளை பூராத்தையும் வைக்கிறான். இதெல்லாம் லார்ஜ் கேப்புப்பா. இதெல்லாம் வந்து ஒரு 50 பெஸ்டான கம்பெனி, 20,000 கோடிக்கு மேல இவங்களுடைய பங்குகள் வெளியில வர்த்தகமாகிக்கிட்டு இருக்கு. அதை இந்த ரேக்ல எடுத்து அதுக்கு பேரு நிப்டி 50. 5,000 கோடிக்கு மேல 20,000 கோடிக்கு உள்ள இருக்கக்கூடிய இவங்களுடைய பங்குகளுடைய மதிப்பு வெளியில வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, மிட் கேப்னு ஒரு ரேக்கை போட்டு அதுக்குள்ள இந்த ஸ்டாக்குகள் எல்லாம் அடுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போனோம்னா நம்ம பார்த்துருப்போம், ஒரு பக்கெட் ஃபுல்லா கிராசரி இருக்கும், ஒரு பக்கெட் வந்து டெக்ஸ்டைல் இருக்கும், ஒரு பக்கெட் ஜுவல்லரிஸ் இருக்கும். ஈஸியா நம்ம போய் பிக் பண்ணலாம். அதுலயுமே வந்து காஸ்ட்லியான ஐட்டம் ஒரு இடத்துலயும் கொஞ்சம் வந்து மீடியமான காஸ்ட், கொஞ்சம் சீப்பான காஸ்ட்டையுமே உள்ள ரேக் வைஸா தான் அடுக்கியிருப்பாங்க. தி சேம் சிமிலர் டு தி சேம் சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான்
என்எஸ்சிலேயே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ரேக்கப் பிரித்து அதுக்கு ஒரு பேர் வச்சிடுறாங்க. ஸோ 500லேருந்து 5000 கோடிக்குள்ளே இருந்து ஸ்மால் கேப். இப்போ நம்ம 500 கோடிக்கு தான் நம்ம இது பார்த்தோம் அவருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ அவருடைய 500 கோடிக்கு வந்து அவருக்கு வெளியில் வந்து, ஆனால் அவரோட சொத்து மதிப்பு இப்போ 1000 கோடி. ஆனால் 500 கோடிக்கான பங்குகள் வெளியில் நடமாடிக்கிட்டு இருக்கு. அது இப்போ ஒரு 6000 கோடியாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு 7000 கோடியாக கூட இருக்கலாம். 500 கோடிக்குள்ளதான் பங்கு வர்த்தகம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை மைக்ரோ கேப் அப்படிங்கிற ஒரு ரேக்ல அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிராட் பேஸ்டு இண்டிசஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல நம்மளுக்கு வந்து அடிக்க கொடுத்துட்றாங்க. ரைட்டா? இதை வந்து இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு என்எஸ்சி வெப்சைட்டை பார்க்குறோம். எப்போவுமே பெரும்பாலும் என்எஸ்சி வெப்சைட்டை நம்ம வந்து யூஸ் பண்ண தெரியணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வெப்சைட்டு. இது போக இன்னொரு அடிஷனலாக ஒரு வெப்சைட் இருக்கு ரிப்போர்ட்ஸ் பார்க்கறதுக்கு, அதை அப்புறமாடி பார்ப்போம். இப்போ இந்த இருக்கு நிஃப்டி 50 அப்படின்னா இதுல 50 கம்பெனி, 50 முக்கியமான கம்பெனி. அதை எப்படி அவன் செலக்ட் பண்றான் அப்படின்னா உடனே வாங்கலாம் உடனே விற்கலாம். லிக்விடிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவன் வச்சுக்கணும். லிக்விடிட்டி, ஹெவியா லிக்விடிட்டி இருக்கு. ஆனா இந்த கம்பெனி எல்லாருடைய ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மினிமம் 20,000 கோடிக்கு மேல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இருக்கு. இப்போ இதுல நான் போயிட்டு இண்டிசஸ்னா ப்ளூரல் ஃபார்ம், இண்டெக்ஸ்னா வந்து ஒரு தனி ரேக்னா ஒரு இண்டெக்ஸ். இவ்வளோ இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க உள்ள பிராட் பேஸ் இண்டிசஸ்ல, இவ்வளவு இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைஸா பார்க்க தெரியணும். அதுக்கப்புறமாட்டி அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்குள்ளேயே வந்து நிறைய பொருள் இருக்கு. இப்ப இவர் வந்து பெட் பாட்டில் கம்பெனி வச்சிருக்காரு, இன்னொருத்தவங்க வந்து ஒரு டாய் வச்சிருப்பான், இன்னொருத்தவங்க வந்து வேற ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். ஸோ வந்து அதுக்கு பேரு செக்டர். ஒரு ஆட்டோமொபைல் இல்ல ஒரு மருந்து, ஒரு கன்சூமபிள் ஐட்டம், இந்த மாதிரி வந்து ஸ்டாக் வந்து வேற வேற பொருள் வேற வேற செக்டார் போது அதை வந்து ஒரு ரேக் அடிக்கிறான். 50-50ல எல்லா ஸ்டாக்கும் இருக்கும், எல்லா செக்டாரும் இருக்கும். இப்போ நிஃப்டி 50 நம்ம பாக்குறேன். இதுல இந்த நம்பர் எப்படி உருவாக்குறாங்க, இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த நம்பர் நிஃப்டிக்கு எப்பவுமே வந்து பேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 82 92 தெரியல. இதோட பேஸ் பாயிண்ட் வெறும் 1000 பாயிண்ட்ஸ். நான் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது 800 இருந்துச்சு. அதாவது 1000ல இருந்து 200 பாயிண்ட் கழிஞ்சு 800ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 25,000 ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, அது டிஃபரெண்ட் ஸ்டோரி. இப்போ நிஃப்டி 50 நான் கிளிக் பண்ணும்போது டாப்பா இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்கை வந்து ரேக் பண்ணிடுறான், லிஸ்ட் பண்ணிடுறான். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க எல்லாம் 20,000 கோடிக்கு மேல இவங்களுடைய பங்குகள் வெளியில வர்த்தமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ லார்ஜ் கேபிட்டல் கம்பெனிஸை மட்டும் இதுக்குள்ள கொண்டாந்துருக்கான். ஏன்னா இது ஒரு பெஞ்ச் மார்க். நம்மளுடைய இந்திய பொருளாதாரம், நம்மளுடைய மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இது ஒரு அடையாளப்படுத்தி காட்டும் வெளி உலகத்துக்கும் நம்மளுக்கும். ஓவரால எல்லா இண்டிசஸும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பாக்குறது ஒரு சீன். ஆனா இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க அந்த 30 ஸ்டாக்கு என்ன லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத இது வந்து காட்டும். இந்த பாயிண்ட் தான் காட்டும். இன்னைக்கு வந்து எடுத்துக்காட்டுக்கு இது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு வந்து இந்த எட்டர்னல் அப்படிங்கிற இந்த கம்பெனியை கிளிக் பண்றேன், உள்ளுக்குள்ள போறோம். ஸோ ஒரு பங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ரெகுலேஷன் யாரு செபி கொடுத்துருக்காங்க. தம்பி உங்கள்கிட்ட நீ ஒரு ரேக்ல வச்சு நீ வந்து இந்த கம்பெனிக்கு வந்து நீ இந்த பங்கை வந்து வர்த்தகம் பண்ணி கொடுக்குற, மக்கள் வாங்குறாங்க விற்கிறாங்க. ஆனா சில சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ஸை நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளா நான் வந்து ஒரு 10 ஐட்டத்தை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு இந்த கம்பெனி பாஸ் ஃபெயில் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்பெனியை செலக்ட் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இது பேசிக் இன்ஃபர்மேஷன். இது ட்ரேடிங்கும் இது ரொம்ப முக்கியம். இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கம்பெனியை என்எஸ்சியில் ஓப்பன் பண்ணாலே ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ் இன்ஃபர்மேஷன், செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன், ட்ரேட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்கு. இதுல இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொத்து எவ்வளவு இருக்கு மக்களே. வந்து நீங்களும் கொஞ்சம் இடையில ஒரு ஆள் யாராவது ஒருத்தவங்க இனிஷியேட் பண்ணி நான் அதாவது கேட்டேன்னா உடனே இன்டராக்ட் பண்ணுங்க. இது எவ்வளவு இருக்கு ரகு? எத்தனாயிரம் கோடி இது ஆக்சுவலா? 3.2 3,00,000
3,29,993 கோடிக்கு அவனுக்கு சொத்து இருக்கு மார்க்கெட் கேபிட்டல். இதுல இருக்கு பாருங்க ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போதைக்கு இந்த 341 ரூபாய்க்கு மொத்த சொத்து வெளியில வர்த்தகமாகிக்கிட்டு இருக்க மதிப்பு தான் இந்த 2,37,000 கோடி. 20,000 கோடிக்கு மேல இருந்தாலே அவன் நிப்டி 50க்குள்ள இந்த ஸ்டாக்கை கொண்டாந்துருவான். ஹைலி லிக்விடிட்டி மார்க்கெட் கேபிட்டல், அதுவும் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நிறைய இருக்கு அப்படிங்கிறக்காண்டி நிப்டி 50க்குள்ள கொண்டாந்துடுறான். இதை பேஸ் பண்ணி தான் மிட் கேப்புக்குள்ள, ஸ்மால் கேப்ல, மைக்ரோ கேப்ல இது எல்லாத்தையும் இந்த ப்ராட் பேஸ்டு இண்டிசஸ்க்குள்ள ஒரு ரேக்கை போட்டு நம்மளுக்கு செட்டப் பண்ணி காட்டிடுறாங்க. ரைட்டுங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் அவன் என்ன பண்றான்னா ஒரு சின்ன ரெகுலேஷன் கொடுக்குறான். இதை வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கப்புறம் கீ மெட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஒரு கிளாஸ்ல வந்து 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ல யாரெல்லாம் வந்து டாப் 10ல இருக்கா, நல்லா ஒரு 95% மேல மார்க் எடுக்கிறா அப்படின்னு எப்படி நம்ம மார்க் போடுவோமோ அதே மாதிரிதான் நம்மளும் ஒரு கம்பெனி எடுத்தா இந்த கம்பெனி 3 விஷயம் தான் பார்க்கணும். கம்பெனி ப்ரொஃபைல் யாரு, இப்ப இந்த 341 ரூபா இந்த கம்பெனிக்கு ஒர்த்தான ரேட்டு தானா ஓவரா? ஏன்னா இது வந்து 10 ரூபாய்க்கு தான் வந்து என்ன ஆயிருக்கும், ஃபேஸ் வேல்யூ ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா இது இன்னைக்கு 341 ரூபாய்க்கு ஓடிக்கிட்டு இருக்கு. 50 ரூபாய்க்கு கூட லிஸ்ட் ஆயிருக்கலாம். 50 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகி இன்னைக்கு 341 ரூபா ஓடி இருக்குன்னா இந்த 341 ரூபாய்க்கு இந்த கம்பெனி ஒர்த்தா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ ஒரு கம்பெனியோட பிரைஸ் வந்து ஃபேர் வேல்யூவா இருக்கா, அண்டர் வேல்யூவா இருக்கா, இல்ல ஓவர் வேல்யூவா இருக்கா? அப்போ ஓவர் வேல்யூ கம்பெனி எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து என்னைக்கு இருந்தாலும் ரிஸ்க்கும், அதோட ஒரிஜினல் மதிப்புக்கு வந்துடும். இப்போ இது வந்து மேனிபுலேட் பண்ண ரேட்டா இல்ல வந்து உண்மையிலேயே குரோத் ஸ்டாக்கா மாறி 341 ரூபா 95 பைசா விலை கொடுத்து வாங்குற விலையில தான் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம்னா நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ், நம்மளுடைய சிலபஸோடைய மெயின் குறிக்கோளே அதுதான். அதை கண்டுபிடிக்கிறது தான். கம்பெனி யாரு, பிரைஸ் என்ன, கடன் இருக்கா இல்லையா, இந்த 3 விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கம்பெனியை நம்ம வந்து நம்மளுடைய வெல்த் ஜெனரேஷனுக்காண்டி அடுத்த நம்ம ரிட்டையர்மெண்ட் காலம் வரைக்கும் இந்த பங்கை வந்து தொடர்ந்து வாங்கலாமா இல்ல மொத்தமா போட்டு வாங்கி வச்சுட்டு ஒரு 15 வருஷம் கழிச்சு நம்ம வித்துக்கலாமா அப்படிங்கிறத எப்படி நம்ம டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட சிலபஸோடைய மெயின் குறிக்கோள். ஓகேயா? ஸோ வந்து இப்போ ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எட்டர்னல் கம்பெனி இதெல்லாம் யார் என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம போவோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிற பாடத்துக்குள்ள போகும்போது மிச்சம் எல்லாத்தையும் பார்ப்போம். பட் இந்த மார்க்கெட் பிளேஸ்ல தான் நம்மளோட எல்லா வேலையும் இருக்கிறதுனால இதுல இருக்க இந்த பேசிக் ரெகுலேஷனான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்த்துக்குவோம். இதுல இம்பாக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. 0.02 2 பைசா. இது ஒண்ணு இல்ல, வர்த்தகம் நடக்கும்போது வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் எனக்கு இந்த ரேட்டு கிடைச்சா எனக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு 100 குவான்டிட்டி. அப்போ வந்து இது லைவ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் விண்டோ ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு 10 குவான்டிட்டி 341 ரூபா 85 பைசாவுக்கு இந்த இடத்துல இருக்கும்னு வச்சுக்குவோம். அப்படிதான் இருக்கும். ஒரு 10 பைசா கம்மியாக கிடைச்சா நல்லா இருக்குமே. ஒரு சிலர் 341 ரூபாய்க்கு கூட ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க. பட் எப்பவுமே ரெடி டு பை அப்படின்னா பிட்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. ரெடி டு பை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ்க்னா ரெடி டு செல், விற்கிறதுக்கு ரெடி. அப்ப இங்க 341 ரூபா இல்லைன்னு 342 ரூபாய்க்கு இங்க ஒரு 100 குவான்டிட்டி ஓடிக்கிட்டு இருக்கும். இங்க வந்து ஒரு 50 குவான்டிட்டிக்கு 341 ரூபா 85 பைசா இல்ல 341 ரூபாய்க்கு இங்க ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப இதுக்கு இடையில ஒரு ஸ்ப்ரெட் இருக்கும். இதுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேரு ஸ்ப்ரெட். ஆனா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 பைசா கூடவோ இல்ல 2 பைசா கம்மியாவோ உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகும். இதுக்கு பேரு இம்பாக்ட் காஸ்ட். எப்பவுமே இம்பாக்ட் காஸ்டோடைய ஒரு த்ரெஷ்ஹோல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 பைசாக்கு மேல இது போகக்கூடாது. ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா இதை வர்த்தகமே பண்ண போறீங்க, இல்ல இதை வந்து ஒரு தின வர்த்தகம் பண்ண போறீங்க. இன்ட்ராடே ஒரு 340 ரூபாய்க்கு வாங்கி 341 ரூபாய்க்கு போகும்போது நான் வித்துருவேன். இன்னைக்கு ஹை வந்து 343 ரூபாய்க்கு போகுது. 340 ரூபாய்க்கு நான் ஒரு 100 குவான்டிட்டி வாங்கி 343 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க உள்ள போய் வாங்கும்போது இந்த பிட் ஆஸ்கோடைய இம்பாக்ட் காஸ்ட் இது.
இது லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதுல நிறைய மேனிப்புலேட் நடக்கும். இதை பார்த்து நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு பேரு ஸ்ப்ரெட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூக வணிகத்துல அந்த வார்த்தை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இம்பாக்ட் காஸ்ட் 2 பைசா. அப்போ ஆர்டர் போட்டீங்கன்னா 2 பைசா கம்மியா கிடைக்கலாம், 2 பைசா கூட கிடைக்கலாம். இது வந்து 50 பைசாக்கு மேலேயோ 1 ரூபாயோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து லிக்விடிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் சரியான ஆட்கள் உள்ள இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் இம்பாக்ட் காஸ்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையும். அப்புறம் காலப்போக்கில் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். டப்புன்னு இதை ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிருவீங்க. ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு இது நம்ம தெரிஞ்சுக்கணும். செலக்ட் பண்ண பின்னாடி இதை வந்து நம்ம பார்க்க தெரியும். ரைட்டுங்களா? ஓகே. அப்புறம் டெலிவரி பில் அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு பாருங்க, இது 51.76% மொத்த ட்ரேட் நடந்ததுல இவ்வளவு வால்யூம் ட்ரேட் நடந்திருக்கு. வால்யூம்னா ஒண்ணும் இல்ல, வாங்குறவங்களும் வித்தவங்களும் சேர்த்தா ஒரு வால்யூம். அப்ப 286 லட்சம் வால்யூம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. அதுல 51% வந்து கேஷ் அண்ட் கேரியில எடுத்துட்டாங்க. யாரும் இன்ட்ராடேல ட்ரேடிங்லாம் எடுக்கல. 51.78% டெலிவரியா எடுத்திருக்காங்க. காரணம், இந்த கம்பெனி மறுபடியும் மேல போகலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனா இருக்கலாம், ஒரு ஹோப்பா இருக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் பேசிக் இன்ஃபர்மேஷன், இதுதான் ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மார்ஜின், இந்த மேட்டர் இங்க பாத்தீங்களா, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. ஆக்சுவலா இது வந்து வெளியிடும் போது 10 ரூபாயா வெளியிட்டு இருக்கலாம். அப்புறம் இது 1 ரூபாயா மாறி இருக்கு. இது எப்படி சார் 10 ரூபா 5 ரூபாயா மாறுது, 1 ரூபாயா மாறுது? 10 ரூபாய்க்கு மேல போகுமானா இன்னும் நம்ம இந்திய மார்க்கெட்ல 10 ரூபாய்க்கு மேல ஒரு ஃபேஸ் வேல்யூல ஒரு ஐபிஓ வெளியிட முடியாது. அவன் லிஸ்ட் பண்ணும் போதே 50 ரூபாய்க்கு வெளியிடுவான், அது வேற விஷயம். ஆனா ஒரு முகமதிப்பு அப்படின்னு சொன்னோம்னா இந்த பங்கோடைய ஒரிஜினல் ஆரம்பகால விலை 1 ரூபா அப்படின்னு மாறி இருக்கு. ஆனா 10 ரூபாயா இருந்திருக்கும், 1 ரூபாயா மாறி இருக்கும். இது எப்படி என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, கார்பரேட் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பங்குக்கு வெளியில வந்த பின்னாடி, செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்த பின்னாடி இந்த ஸ்பிளிட்டு, இந்த போனஸு, ஓகேயா, இடிஎஃப் பத்தி சொல்லிட்டேன், மறுபடியும் பார்ப்போம். இந்த ஸ்பிளிட்டு போனஸ்ங்கிறதெல்லாம் வந்து கார்பரேட் ஈவென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. எஃபிஓ, ஃபார்வர்டு ப்ரொமோட்டரு, இதே மாதிரி ஆஃபர் ஃபார் சேலு, ஸ்பிளிட். இப்போ 600 ரூபாய்க்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அதை என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல வர்த்தகம் நடக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை வந்து நம்ம ஒரு 350 ரூபாயா மாத்திருவோம் ரேட்டை. அப்போ ஏற்கனவே 10 ஸ்டாக் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ஸ்டாக்கா மாத்தி கொடுத்துட்டு விலைய வந்து 2ஆ உடைச்சிருவாங்க. 2ஆ உடைச்சிருவாங்க. ஆனா எந்த முதலீட்டுல எந்த இது இருக்காது. உங்கள்ட்ட இருக்க குவான்டிட்டி, ஹோல்டிங்ல இருக்க 10 வந்து என்னவாயிருக்கும், 20 ஆயிருக்கும். அப்போ இந்த ஃபேஸ் வேல்யூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 வந்து 5ஆ மாத்துவாங்க. 5 வந்து மறுபடியும் எப்பாவது ஸ்பிளிட் நடந்துருந்துச்சு அப்படின்னா அது 1ஆ மாறி இருக்கும். இனிமே ஸ்பிளிட் நடக்குமா இந்த கம்பெனில அப்படின்னா, இனிமே இந்த கம்பெனில ஸ்பிளிட் நடக்காது. ஏன்னா அது 1 ரூபாய்க்கு கடைசி ரேட்டுக்கு வந்துருச்சு. இனிமே ஸ்பிளிட் நடக்காது. இனி இந்த ரேட் வந்து உடையாது. போனஸ் வேணா கொடுக்கலாம். போனஸ் கொடுக்கும்போது இந்த ஃபேஸ் வேல்யூல எந்த பாதிப்பும் வராது. ஸோ ஸ்பிளிட்டுங்கிறது இப்போ அடானி பவர்ல வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 3 days பிஃபோரா 1 week பிஃபோரோ 170 ரூபா. அது வந்து எவ்வளவு, ஒரு 360 ரூபாய்க்கு என்னமோ அது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும். அதை உடைச்சாங்க. உடைக்கும் போது ஃபேஸ் வேல்யூ 2ஆ உடஞ்சி ஃபேஸ் வேல்யூ குறைஞ்சிரும். அதனால எந்த பாதிப்பும் இல்லை இன்வெஸ்டர்ஸுக்கு. குவான்டிட்டி அதிகமாயிரும். இப்போ நான் 10 ஸ்டாக் இதில் வச்சிருந்தேன் அப்படின்னா 650 ரூபாய் இதில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது நான் வச்சிருந்திருக்கேன். ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு 340 ரூபாய்க்கு நான் 50 ஸ்டாக் வச்சிருந்தேன் அப்படின்னா இப்போ என்கிட்ட 100 ஸ்டாக்காக மாறி இருக்கும். அவ்வளோதான் விஷயம். அது வந்து நமக்கு பெனிஃபிட் தான். ஸோ ஃபேஸ் வேல்யூனா என்ன அப்படிங்கிறது, இது வந்து எப்படி குறையுது அப்படின்னு. இதை கூட்டுவாங்களா அப்படின்னா இது கூட்ட மாட்டாங்க. லட்சத்துல ஒரு கம்பெனி எப்பவாவது ஃபேஸ் வேல்யூ வந்து இது உங்க தகுதிக்கான ரேட் இல்ல, ஃபேஸ் வேல்யூ நீங்க இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு லட்சத்திலேயோ கோடியிலேயோ ஒரு கம்பெனிக்கு வந்து அது வந்து வாய்ப்பு அமை. அப்பதான் வந்து திடீர்னு ஒரு 5 ரூபா ஸ்டாக் வந்து ஒரு 50,000க்கு 1 லட்சம் ரூபாய்க்குலாம் போறதுக்கு. இப்போ கூட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி
ஒரு 3 ரூபா ஸ்டாக் வந்து ஒரு 1.25 லட்சத்துக்கு என்னமோ எம்ஆர்எஃப் எல்லாம் தாண்டி போணுச்சு. அது வந்து அந்த மாதிரி நடந்தது தான். அது ஆக்சுவலாக மேனிப்புலேஷன் இல்லை. கம்பெனியோடைய போர்ட் மீட்டிங்ஸில் சிபிலா வந்து சொல்லுவாங்க, உங்கள் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆக்சுவலாக உங்களுடைய வேல்யூ இது இல்லை, ஒரிஜினல் வேல்யூ நீங்கள் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ரேட்டை வந்து அதிகமாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபேஸ் வேல்யூ அதிகமாகாது. கோடியில் ஒரு கம்பெனி, லட்சத்தில் ஒரு கம்பெனி நடக்கும். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இப்போ இன்னையிலிருந்து ஒரு வருஷம் 52 வாரம்ங்கிறது எந்த ரேட்டில் வந்து 52 வாரம் ஹை அப்படின்னா இந்த இது 52 வாரத்தில் இந்த வருஷத்தோட ஹையே வந்து அது 343 ரூபா 90 பைசா. இது ரொம்ப நம்ம கவனிக்கணும். அப்போ இது வந்து 7 ஏப்ரல் 2025 வந்து 194 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 341 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பேரு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், இல்லாட்டினா எல்டிபி அப்படிங்கிற இந்த டெர்மினாலஜி ஞாபகம் வச்சுக்கணும். 194 இருந்து 341 ரூபா. அப்ப இது எவ்வளவு % மேலே ஏறி வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப ஏற்கனவே வந்து 22 செப்டம்பர் 2025 இதோட ஆல் டைம் ஹை ரேட் வந்து 343 ரூபா 90 பைசா இருக்கு. அப்பனா இன்னும் ஒரு 3 ரூபா போனுச்சு அப்படின்னா இதோட ஆல் டைம் ஹை ரேட்டுக்கு இது போகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன புரியும் அப்படின்னா, ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஏற்கனவே ஆல் டைம் ஹை வந்து 343 ரூபா 90 பைசா, இப்போ 341, 2 ரூபா தான் இருக்கு. அப்ப இது 2 ரூபா ஏறுனுச்சுன்னா மறுபடியும் இது ஏறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இறங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிற ஒரு டவுட் நம்மளுக்குள்ள கண்டிப்பா வரணும். ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணும், இதுக்கு மேலேயும் போகும் அப்படின்னா இந்த கம்பெனியோட ரிசல்ட்டு, இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஈஸி. நம்ம ஒரு கம்பெனியை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ஆடிட்டிங்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா கூட்டல் கழித்தல் தெரிஞ்சால் போகும். அதுக்கப்புறம் ஒரு ரெகுலேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு இந்த ஸ்டாக்கு இவ்வளோதான் மூவ் ஆகணும், யாரும் மேனிப்புலேட் பண்ணிடக்கூடாது. திடீர்னு நான் ஒரு 10 கோடி ரூபாய் கொண்டாந்து கொடுத்து 341 ரூபா 95 பைசாக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா இந்த ரேட்டு பயங்கரமாக ஏறி போயிடும் மேலே. நான் ஹெவியாக நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. இவ்வளோதான் ஒரு ஸ்டாக் ஏறணும் அப்படின்னா ஒரு பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா 370 ரூபா 20 பைசா வரைக்கும் இது போகலாம் இன்னைக்கு. அதான் இது வந்து டெய்லி மாறும். கீழே போனால் 302 ரூபா 90 பைசா வரைக்கும் தான் போகும். ஸோ இதுக்கு பேர் அப்பர் சர்க்யூட், இதுக்கு பேர் லோயர் சர்க்யூட். இப்போ இன்னைக்கே இது வந்து 370 ரூபாய்க்கு 20 பைசா வந்துருச்சுன்னா இந்த ஸ்டாக் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ட்ரேட் எடுக்க முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, வாங்க முடியாது, விற்க முடியாது. அடுத்து 45 மினிட்ஸ் இல்லாட்டினா அடுத்து ஒரு நாள் கழிச்சு தான் இதை மறுபடியும் மார்க்கெட்டில் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ லோயர் பேண்ட் அப்பர் பேண்டு நமக்கு தெரியணும். இதுக்கு இடையில இருக்க வித்தியாசம் நமக்கு தெரியும். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து இறங்கினா 302 ரூபா வரைக்கும் போகும், அதுக்கு கீழே போகாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து அந்த ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன் வந்து இங்கே ப்ரைஸ் பேண்டுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கல அப்படின்னா, லார்ஜ் கேப் கம்பெனி எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன், ப்ரைஸ் பேண்ட் எதுவுமே இல்லை. டெய்லி இது மாறும். என்ன பர்சன்டேஜில் மாறும் அப்படின்னா, இது எவ்வளோ தூரம் மேலே போகும், எவ்வளோ தூரம் கீழே வரும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுதான் இந்த வொலாட்டிலிட்டி, ஆனுவலைஸ்டு வொலாட்டிலிட்டி, இதெல்லாம் வந்து இந்தியா விக்ஸை பற்றி நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லும் போது இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இதுல வந்து இது எதுல இருக்கு அப்படிங்கிறது இதுல நமக்கு தெரியும். பேசிக் இண்டஸ்ட்ரி, ரீட்டைல், காமர்ஸ்ல இந்த கம்பெனி இருக்கு அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா ஒரு இன்வெஸ்டருக்கு இது வந்து டெய்லி வந்து தெரியணும். ஏன்னா இது வந்து டைம் டு டைம் வந்து இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மாறும். எப்போவாவது இந்த கம்பெனி 20,000 கோடிக்கு கீழே வந்து இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மாறுனுச்சு அப்படின்னா நிஃப்டி 50 விட்டு தூக்கிட்டு வேற கம்பெனி நிஃப்டி 50 கொண்டாந்துருவாங்க. ஸோ வந்து பிராட் பேஸ் இண்டிசஸ் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ரேக் அடிச்சிருக்காங்க. அப்போ அதர் இண்டிசஸ்லாம் என்ன அப்படின்னா செக்டாரியல் இண்டிசஸ், தீமேட்டிக், ஸ்ட்ராட்டஜி. இப்போ உங்களை எல்லாரும் நான் ஒர்க் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, தயவு செய்து இந்த இண்டிசஸ் எல்லாத்தையும் நிஃப்டியில் ஓப்பன் பண்ணி இதில் ஒன்னொன்னையும் பாருங்க. இந்த இருக்கு நிஃப்டி 50 50 ஸ்டாக் இருக்கு. ஓகே, அப்புறமாட்டிக்கு அடுத்த 50 ஸ்டாக்கு. அப்புறம் இது வந்து நிஃப்டி பேங்க் மட்டும் இருக்க செக்டார் பூரா இதுக்குள்ள வரும். இதெல்லாம்
எலிஜிபிள் இன் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஊகவணியம் பண்ணலாம், F&Oல இது இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ராட் பேஸ்டு மார்க்கெட் இண்டிசஸ்ல மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்கு பூராத்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸ்மால் கேப் 50, 100 கம்பெனி, 250 கம்பெனி, 400 கம்பெனி அப்படின்னு இதெல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. நிப்டி 500ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது, இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த செக்டர் ஆட்டோமொபைல் ஸ்டாக் பூரா இதுக்குள்ள பார்க்கலாம், ஃபினான்சியல் சர்வீசஸ் பூரா அதில் பார்க்கலாம், ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமபிள் குட்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ள பார்க்கலாம். ஐடி இன்னைக்கு ஐடி செக்டர் பாருங்க, 10 ஸ்டாக்கு தான் இந்த இண்டெக்ஸோடைய கண்டென்ட்டு, 10 ஸ்டாக்கை தான் பிரித்து இது உள்ளே வச்சுருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இதில் மாறலாம். இது ஒரு கம்பெனி 20,000 கோடிக்கு மேலே இருக்கலாம், ஒரு கம்பெனி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் நல்ல லிக்விடான ஒரு லிக்விடிட்டி ஸ்டாக்ஸை மட்டும்தான் இதுக்குள்ளே கொண்டாடுவாங்க. இன்னைக்கு பாருங்க 9 ஸ்டாக் நேற்று விலையிலிருந்து இன்னைக்கு விலை குறைஞ்சிருக்கிறது தான் இந்த சேஞ்ச் அப்படின்னு காட்டுறோம். இப்போ இன்னைக்கு 9 ஸ்டாக் நேற்ற விலையை விட இன்னைக்கு இந்த ட்ரேடு விலை கம்மியாக இருக்கும். 9 ஸ்டாக்கு, ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் கொஞ்சம் தாங்கி பிடிச்சிருக்கு. OFSS மட்டும்தான் நேற்று விலை ப்ரீவியஸ் க்ளோஸ் இன்னைக்கு 8,900 ஓப்பன் ஆனிச்சு, இன்னைக்கு 9,115 வரைக்கும் போயிட்டு இடையில ஓப்பன் ஆனோடனே 8,860க்கு போயிட்டு தான் திருப்பி மறுபடியும் மேலே போயிருக்கோம். இதை பார்க்கறதுக்கு தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல சார்ட்டை யூஸ் பண்ண போகிறோம் ஃபியூச்சரில். பட் இந்த டேட்டா இதில் நமக்கு தெரியும். லேட்டஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் கடைசியாக இந்த ரேட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு, 9,060. இன்னைக்கு 42 ரூபா கூடியிருக்கு இந்த OFSSங்கிற இந்த ஒரு ஐடி செக்டார் கம்பெனி மட்டும். ஓகே, இந்த ஐடிங்கிறது இந்த 10 கம்பெனிக்கான ஒரு இண்டெக்ஸ் நம்பர். இப்போ நிஃப்டி 50 நான் வரேன் மறுபடியும். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க 25,202 முடிஞ்சிருக்கு. என்னன்னா இந்த 50 ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனையும் டோட்டல் போட்டு ஒரு சின்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல என்ன பண்ணுவாங்க, டிவைட் பண்ணி பார்த்தா இந்த நம்பர் வந்துடும். இதுதான் இந்த இண்டெக்ஸ். ஸோ 50 கம்பெனி, இந்த 50 கம்பெனியில முக்கியமா ஒரு 10 கம்பெனி தான் கான்ட்ரிபியூஷன் ஹெவியா இருக்கும். இதுல இன்னைக்கு எவ்வளவு பாயிண்ட் என்னென்ன கம்பெனி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பெரும்பாலான நபர்கள் நம்ம பார்க்கறது இல்லை. பட் அது நம்ம பார்க்கணும். எப்பவுமே 50 கம்பெனி நிஃப்டி 50 மூவ் பண்ணிருமா அப்படின்னா மூவ் பண்ணும். ஆனா மேஜரா கான்ட்ரிபியூஷன் பண்றது எது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? இப்ப பாருங்க, இதுல ஸ்டாக்ஸ் வைஸா செக்டார் வைஸா, இன்னைக்கு செக்டார் வைஸா எதெல்லாம் கிரீன்ல இருக்கு அப்படின்னா மெட்டல், கன்சூமர் ஐட்டம், இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்க ஸ்டாக்ஸ் ஐட்டம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஐட்டம், பவர் ஐட்டம், இதெல்லாம் ஏதோ கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. இந்த சைடு பக்கத்தில் போட்டிருக்கு இந்த 5.46ங்கிறது இந்த 27,202க்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது செக்டார் வைஸா. ஸ்டாக் வைஸா பார்க்கும்போது நிஃப்டி 50ல இருக்க ஸ்டாக், இந்த நிஃப்டி 50ல என்னென்ன செக்டார்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுலாம் இது. அப்ப இதுல 3, 6, 9 ஒரு 15 செக்டார் உள்ள வச்சிருக்காங்க, 50 ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க. இதுல பஜாஜ் ஃபினான்ஸ் மட்டும் 8.24 பாயிண்ட் பிரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. 8ஆம் நாள் 8.13 பாயிண்ட். இதோட இன்னைக்கு இப்போ ட்ராக் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 124 பாயிண்ட். இதெல்லாம் கம்மி பண்ணி விட்டுருக்கு இன்னைக்கு இண்டெக்ஸ்னா. இன்ஃபி மட்டுமே 32 பாயிண்டை கழிச்சிருக்கு, ரிலையன்ஸ் மட்டும் 25 பாயிண்டை கழிச்சிருக்கு. ஸோ மெயினாக ஒரு 10 ஸ்டாக்கு நாளைக்கு 10 ஸ்டாக் ஹைலி கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இந்த இண்டெக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய 10 ஸ்டாக்கை நாளைக்கு நீங்க எதுலையாவது இது என்எஸ்சிலே இருக்கு நீங்க பார்த்து எனக்கு சொல்லணும். ஓகேயா? ஸோ நம்ம இன்னைக்கு சில பேசிக்கான ஃபண்டமெண்டலா தெரிஞ்சுக்கணும். உள்ளுக்குள்ள நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கா தெரியணும். நமக்கு சர்க்யூட், அப்பர் சர்க்யூட்னா என்ன, லோவர் சர்க்யூட்னா என்ன, ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம
ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒர்க் தரேன். இப்போ ப்ராட்பேஸ் இண்டிசஸில் நான் சொல்லியிருக்கேன் இவ்வளோ எத்தனை கேபிட்டல்ஸ் இருக்குது, இவ்வளோ கேபிட்டல்ஸ் இருக்குது. இது வந்து நிஃப்டி 50. நாளைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டாக் எடுங்க, இல்லாட்டா ஆளுக்கு 2 ஸ்டாக் எடுங்க. எந்த ஸ்டாக்கு இப்போ 52 வாரத்துல இருந்து 52 வாரம் ஹையை நோக்கி எவ்வளவுக்கு இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு % வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். புரியலன்னா நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். அதாவது இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து 8ஆம் நாள் இருக்கு. 194 இருந்து இப்போ நீங்க 194 ரூபாய்க்கு இதை வாங்கியிருக்கீங்க. 7 ஏப்ரல்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ 341 ரூபா 95 பைசாக்கு வந்துருச்சு. அப்போ இப்போ இதுல இருந்து இதுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு % இது வந்திருக்கு, எவ்வளவு % 194 இருந்து 341க்கு வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லணும். ஒண்ணு. அப்போ 52 வாரத்துக்கு போறதுக்கு இன்னும் எத்தனை % இருக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லணும். ஒரு ஸ்டாக்கோ 2 ஸ்டாக்கோ இதை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த ஒர்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வந்து என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் ஒரு தடவை லேட்டாக வந்து உங்களுக்கு ஒரு தடவை நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லா சிலபஸையும் இந்த 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இது பூரா நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துட்டோம். அது எதுக்கு தேவை, நம்மளோட வெல்த் மேனேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பேசிவாக ரெவன்யூ பண்ணுறதுக்கு தான் ட்ரேட் எடுக்கணும், செபினா யார், என்ன ரூல் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் பிளேஸில் என்னென்னலாம் எந்த மாதிரி அவங்க நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இது எல்லாம் இது வந்து நீ பேசிக் மட்டும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்லைடு வந்து நான் எதுவும் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இது எனக்காண்டி உருவாக்குனது. அதனால் இதை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியதில்லை. இது முக்கியம் இல்லை, எனக்கு நான் எதுவும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து அதை வச்சுருக்கேன். ஸோ வந்து மக்களை இன்றைக்கி செஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ நாளைக்கு என்எஸ்சியில் இருக்கிற ப்ராட்பேஸ் இண்டிசஸில் நிஃப்டி 50 செலக்ட் பண்ணி எனக்கு எல்லோரும் வந்து நீங்கள் நான் சொன்ன ஏதாவது ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுங்கள். 52 வார லோவில் இருந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத எனக்கு வந்து நீங்கள் சொல்லணும். ஓகே, சரி. இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஹலோ பாலாஜி சார், எதுவும் டவுட் ஒன்றும் இல்லை சார். ஓகே, ஏன்னா இன்னைக்கு வெறும் பேசிக்காக ஃபண்டமெண்டலாக சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் டீப் டைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேயா, சரி. இதில் வந்து புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதில் ஏதாவது இருக்கா, இல்லை இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல தரோட்டா தெரியும்? ஒரு ஃபீட்பேக்காக கேட்குறேன். இல்லை சார், இப்போ நீங்கள் இந்த 52 ஹைலாம் காமிச்சிங்கல்ல, அது ப்ளஸ் அந்த இம்பாக்ட் காஸ்ட் எல்லாம் சொன்னீங்கல்ல, வெரி குட். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, ஓகே, சக்சஸ். அது மாதிரி இப்போ நிறைய விஷயம் இருக்கு. உங்க கண்ணில் தட்டுப்படாத விஷயங்கள், நீங்க கேள்விப்படாத விஷயங்கள், அது எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். அது எல்லாமே வந்து நான் அதனாலதான் இப்போ எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காண்டி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஆயிஷா மேடம், உங்களுக்கு இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னா ஷேர்னா எப்படி என்ன அப்படிங்கிற பேசிக் தெரிஞ்சிருச்சா? ஓகே, இதுல வந்து என்ன நிறைய இருக்கு. நம்ம உள்ள போவோம், டீப் டைவ் ஆகி போவோம். இன்னும் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துக்குள்ளே போகல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கோம். நவனீத் டக்குன்னு சொல்லுங்க. ஓகே சார், இந்த மேட்டர் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா நான் உடனே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்போ வரைக்கும் சொன்னது கிளியரா இருக்குங்க சார். ஆக்சுவலி எல்லாமே சில டைம்ஸ் எல்லாம் நாங்க ஆல்ரெடி பார்த்தது வந்து அதுல இன்டெப்தா சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் வெரி குட். அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நிறைய யூடியூப்ஸ்லாம் இருக்கு, 26 யூடியூப்ஸ் இருக்கு. ஆனா சில விஷயங்கள் வந்து நம்ம எதை முக்கியமா கவனிக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் நாங்க இருக்கோம். இன்னமும் வந்து இன்டெப்தா வந்து நம்ம போவோம். போர்ட்ஃபோலியோ எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லுவோம். ஒரு ஃபண்டு மேனேஜராக எப்படி நீங்கள் மாறுவீங்க அப்படிங்கிறது போக உங்களுக்கே புரியும். ஸோ வாட் எவர் டவுட் வந்து நம்ம டெலகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் போடலாம்.
நம்ம தெரிஞ்சுக்கிறதுல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஈகோவோ இல்லை நம்ம வந்து எதுவுமே பார்க்கக்கூடாது. எனக்கு சில தெரியாத விஷயங்கள் கூட நீங்கள் கேட்கும் போது எனக்கு ஞாபகம் இதை விட்டுட்டேமே அப்படின்னு எனக்கு தோணும் இல்லையா? அதனால தான் நான் வந்து உங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்குறேன். ஓகேயா? சரி, ஓகே. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஓகே சார், ஷூர். ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் யாராவது சம்படி? ஓகே, குட். தேங்க்யூ. see you all tomorrow. ஓகே சார், குட் நைட். தேங்க்யூ சார். ஒர்க் பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு இதுல மெசேஜ் போடுங்க, டெலகிராம்ல போடுங்க, ஆளுக்கு ஒரு ஸ்டாக் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கா எடுத்து இப்ப சொன்ன மேட்டரை மட்டும் அதுல போடுங்க. டெலிவரி சார், அதாவது 52 வீக்ஸ் லோல இருந்து ஹைக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வந்திருக்கு இப்ப இருக்கிற மார்க்கெட் பிரைஸ் நீங்களே வாங்கி வச்சுக்கிட்டா நினைச்சுங்களேன். 52 வாரத்துக்கு முன்னாடி நீங்க அதை வாங்கிருந்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்கேன், லோல இப்போ வாங்கியிருக்கேன். கரண்ட் இப்ப மார்க்கெட் எத்தனை பிரைஸுக்கு பெர்சன்டேஜ் எவ்வளவு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜ்ல தான் சொல்லணும். எனக்கு நம்பர் தேவையில்லை, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜ்ல சொல்லணும். அது தெரியலன்னா அதுக்கு ஃபார்முலா இப்பவே நான் சொல்லிடுறேன். இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை 52 வீக் லோ பிரைஸ் -1 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் இன்டூ 100ன்னு போட்டீங்கன்னா பர்சன்டேஜ் வந்துடும். ஓகேயா சார்? ஒன் செகண்ட் சொல்லுங்க சார். அதாவது இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த 341.95 மார்க்கெட் பிரைஸ். ஓகேயா? சொல்லுங்க சார். டிவைடட் பை இப்போ 341 டிவைடட் பை 194.80 -1 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஓகேயா? எக்ஸ். அந்த ஆன்சரோட வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் வித் 100 போட்டீங்கன்னா யூ வில் கெட் த பர்சன்டேஜ். அதுதான் வந்து ROI கால்குலேட் பண்ணக்கூடிய மெயினான ஃபார்முலா. ஓகேயா? ஓகே சார். இது மாதிரி ஒரு நல்ல கம்பெனி இல்லை ஏற்கனவே நீங்க ஏதாவது கம்பெனி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஒரு கம்பெனியோ 2 கம்பெனியோ இன்னைக்கு இது டெலிவரி பர்சன்டேஜ் முடிஞ்சா நீங்க அதை வந்து சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து 51.76% வந்து டெலிவரி ஆயிருக்கு மொத்த வால்யூம்னா ரொம்ப சிம்பிள். வாங்கினவங்களையும் விற்றவங்களையும் சேர்த்து காட்டக்கூடிய ஒரு நம்பர் தான் வால்யூம். ஓகேயா? இதெல்லாம் டெலிவரி ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆமா, ரெடி டு பை, ரெடி டு செல், இதெல்லாம் டீப்பா அடுத்தடுத்து நம்ம போகும்போது நம்ம பார்ப்போம். ஓகே நான் விடைபெறுகிறேன். நாளைக்கு நம்ம பார்ப்போம். சேம் டைம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.